வலிய பத்தி சொல்றாரு. நான் இப்ப இந்த சமீபத்துல இவரு சீமான் ஒரு பரப்புரையில அவர் வலிய பத்தி பேசுறாரு. எனக்கு உடனே ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு. திரும்பவும் சீமான ரெஃபரன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு மன்னிச்சுக்கங்க. ஆனா ஏன்னா அவரும் ஒரு வலிய பத்தி பேசுறாரு. அவர் பேசக்கூடிய வலி இந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள், இந்த மண்ணினுடைய மக்கள், அவங்களுடைய நிலை. அது எனக்கு வலியை ஏற்படுத்துது. எப்படி இருந்த இனம் இப்படி ஆயிருக்குது? இதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அவருக்கு தனிப்பட்ட இழப்பை பத்தி சொல்லல. தமிழ் இனம் இழந்தது. தமிழ் இனத்திற்கு ஏற்பட்ட அந்த சரிவு, அவங்களுக்கு ஏற்பட்ட இடுக்கண்கள், துன்பங்கள், இது வலியை ஏற்படுத்துது. இந்த அந்த வலியை சுமந்துகிட்டு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளை ஓட்டு கேட்கிறேன் அப்படின்றாரு. அந்த வலி, அதுக்கு அர்த்தம் இருக்கு. இவர் வலியை பத்தி சொல்றது என்ன வலி இவருக்கு இருக்கு? எல்லாமே அவருடைய தனிப்பட்ட குடும்ப வலி, தனிப்பட்ட முறையில அவருக்கு ஏற்பட்ட வலி. அந்த வலிகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டதுக்கு முதற் காரணமா இருந்தது யாருன்னா இவர் கட்சி நடத்தக்கூடிய விதம் இருக்குது பாத்தீங்களா, இதுதான் சில பிரச்சனைகளை உருவாக்குது. அது இவருக்கு வலியை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த வலிக்கு காரணம் என்னவாக இருக்கோ அதை அவர் சரி பண்ணணும்.